இந்த வீடு கிடைச்சிட்டு அப்பா சந்தோஷப்படுவார்ல. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டை கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா சொந்த வீடோட வேல்யூ என்ன அப்படின்றது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வாடகை வீட்டில் எவ்வளவோ ப்ரெஷர் நமக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஹவுஸ் ஓனர்ஸு. அதனாலேயே சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். சொந்த வீடு கட்டுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் சொந்த பணத்தை வச்சு அதை கட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில், இன்றைக்கி இருக்கிற ஒரு லேண்டு வேல்யூவில், இன்றைக்கி இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட்டில் நம்ம கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் முன்னாடி மாதிரி கட்டணும் அப்படின்றது இன்றைக்கி முடியாத ஒரு காரியம். இதுக்காக லோன் போகிறாங்க. லோனில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து அதனுடைய பிளாட் வந்து அப்ரூவ்டாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை மையப்படுத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 88 வீடு அப்படின்னு ஒரு படம் வந்தது. பாலுமகேந்திரா டைரக்ட் பண்ணியிருந்தார். அது அர்ச்சனா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து உலக அளவில் நிறைய பாராட்டுகளை பெற்றது. முக்கியமான இந்திய திரைப்படத்தில் அது ஒரு முக்கியமான படம். பாலுமகேந்திரா எடுத்ததில் அந்த படம் தேசிய விருதெல்லாம் வாங்கிடுச்சு. திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் வரலையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் ஒரு வீடை மையப்படுத்தி, வீடு கட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை மையப்படுத்தி ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ண 3 BHK அப்படின்ற படத்தை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் நம்ம சரத்குமார், தேவயானி, சித்தார்த் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து 2 பசங்க, அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. சித்தார்த் அவரோட பையன். இவங்க வந்து ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் அப்போ சித்தார்த் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் வீடை காலி பண்ண சொல்கிறாங்க. உடனே காலி பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, நம்ம ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அமௌண்ட் சேமித்து நம்ம வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்கள் வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குது. இந்த ரிஜெக்ட் பண்ணுறீங்களா சார்? கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன ஆகுது, சித்தார்த் வந்து அந்த அமௌண்ட்டில் இருந்து என்ன பண்ணுறாரு, அவர் டியூஷன் படிக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அவர் சுமாராக தான் படிக்கிறாரு, அதுக்காக டியூஷன் தேவைப்படுது. டியூஷனுக்கு போகிறாரு. டியூஷனுக்காக அவர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ இதனால் டியூஷனுக்கு போகிறதும் வந்து அந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சேமிக்க ஆரம்பிக்கிறாரு. சேமிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இவர் காலேஜுக்குள்ளே போகும்போது ஒரு 15 லட்ச ரூபா சேர்த்து வச்ச 15 லட்ச ரூபா அப்படியே தேவைப்படுது. உடனே காலேஜுக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கலாம், நம்ம வீடு கட்டலாம் அப்படின்ற போது அவருக்கு வேலையில் நிறைய சிக்கல்கள் வருது. அந்த வேலையை அவரால் பார்க்க முடியல. அப்புறம் வந்து அந்த வேலையை விட்டுறாரு. அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் வந்து அவருக்கு வேறு வேலைக்கு தேடி போகிறாரு. இறுதியாக அவங்க இந்த வீடை கட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை. எனக்கு 34 வருஷம், அப்பாவுக்கு அதுக்கும் மேலே. பொதுவாகவே இது வந்து வீடு கட்டுதலை மற்றும் இந்த படம் வந்து பேசியிருந்தா, இந்த படம் வந்து இன்னொரு வீடு மாதிரி ஒரு திரைப்படமாக வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் குடும்ப கஷ்டத்தை அவங்க பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த கதையை வந்து நம்ம யாரை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு குழப்பம் இருக்குது. இப்போது சரத்குமார் வந்து அவருடைய கஷ்டத்தை வந்து சொல்லி பார்க்குறதா, இல்லை வந்து நம்ம சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவருடைய லைஃப் ஸ்டைலில் அவருடைய வாழ்க்கை முறையில் வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் பிடிக்காத கோர்ஸை வந்து சரத்குமார் சேர்த்து விடுறாரு அவங்க அப்பா. அதனால் வந்து அவரால் சரியாக படிக்க முடியல. அதுக்கப்புறம் பிடிக்காத வேலைக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயந்தான் படத்தில் வந்து ஆழமாக நிற்கிது. அதாவது எப்படின்னா, ஒரு நம்ம பையனை வந்து அவன் பிடிச்ச விஷயத்தை செய்ய வைக்கணும், பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கணுன்ற ஒரு விஷயந்தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நிறைய கோர்ஸுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏஐக்கு ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க, அதுக்கு இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃப்யூச்சர் இருக்குது, ஆனால் இந்த கோர்ஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது அந்த பையன் வந்து கேட்குறாரு. அது வந்து நமக்கு மனசில் நிற்கிது. ஆனால் இந்த படம் வீடு கட்டுதலை பற்றி பேசுவதை விட அந்த அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்து ஆழமாக பேசியது தான் அதிகமாக இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டுறப்போ பெரிய வீடாக கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து நிற்குது. ஆனால் இவங்க ப்ரமோட் பண்ணது 3 BHK அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க முதல்ல இருந்த வீடு கட்டுறதுல வந்து ப்ராசஸே ஆரம்பிக்கல.
ஸோ படம் முடியும் போது தான் வந்து வீடு கட்டதான் முடிக்கிறாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபேமஸான ஒரு பில்டருடைய விளம்பரம் மாதிரி அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. இந்த படம் அதனுடைய சிக்கல்களையும் வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் ப்ராக்டிக்கலான உண்மைகளையும் ஆழமாக பக்கத்தில் போயிருந்தா இது இன்னொரு 3 BHK அப்படின்ற டைட்டிலுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாக இருந்திருக்கும். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். ஆனால் இந்த படம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள், ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் மேன் ஏர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எவ்வளோ வந்து நம்ம போராடுறாரு இருந்தால் இந்த படம் வந்து காமிக்கிறதே தவிர முழுமையாக வீடு கட்டுதலை பற்றி இந்த படம் பேசவில்லை. இதை வந்து இந்த விதத்தில் இந்த படம் நல்லா இருந்தது. அந்த அவர் யோசிக்கிறதும், ஒரு படிக்காத ஒரு அப்பா தன் பையனை படிக்க வைக்கிற போராடுறதும், அந்த வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை கல்யாணமாகி போனதுக்கப்புறம் வந்து அவள் சந்திக்கிற வந்து பிரச்சனைகளும் இந்த படத்தில் வந்து நல்லா பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த விதத்தில் ஒரு குடும்ப படமாக இதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருந்தாலும் அவருடைய முகபாவனைகள் நல்லா இருக்குது. ஆனால் அவருடைய உடல் மொழி இன்னும் வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக தான் இருக்குது. அந்த உடல் மொழியை அவர் வந்து தளர்த்துக்கிட்டு நடிச்சிருக்கலாம். சித்தார்த் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஸ்கூல் டேஸில் அவர் ஸ்கூல் பையனாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணதெல்லாம் அவ்வளவா நிற்கலை. அது வந்து அவர் ரொம்ப டிஐஜி யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தோ அது வந்து ஸ்ட்ராங்காக அவருடைய ஸ்கூல் பையனாக காட்டுற விஷயம் வந்து நிற்கலை. அவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய படுற அனுபவங்கள்லாம் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து காட்டுது. இந்த மாதிரி இந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னால் முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. கேமரா ஒர்க்கு ஒரு 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 சின்ன படத்துக்கு என்ன கேமரா ஒர்க் பண்ணணுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. பின்னணி இசையும் ஓரளவு நல்லா இருக்குது. பாடல்கள் ஆவரேஜாக தான் இருக்குது இந்த படத்தில். இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். பெரிய ஒரு ஸ்டார்லாம் சேர்ந்துட்டு ஒரு நல்ல ஒரு சின்னதாக வந்து ஒரு அழகான கதையில் வந்து ஒரு படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தேவயானி நல்லா நடிச்சிருக்காங்க. சூரிய வம்சம் படத்துக்கு அப்புறம் சரத்குமார் தேவயானி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து போய் இந்த படம் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.